ரவானா வேட்டியில் எடுத்து மாட்டிக்கிட்ட மாதிரி இப்போ கோபி வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி அவங்க வீட்டை கூட்டிகிட்டு வந்து மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ராதிகாவோட அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு பிடிக்கல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா யார் என்ன பண்ணணும் அப்படின்றத கொண்டு வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி தான் டிசைட் பண்ணுறாங்க. என்ன சாப்பிடணும் அப்படின்றத கொண்டு இவங்க தான் வந்துட்டு டிசைட் பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் வந்துட்டு சமைச்சிருங்க நாளையிலேருந்து அப்படின்ற மாதிரி கண்டிஷன் வந்துட்டு வைக்கிறாங்க. இது வந்துட்டு ராதிகாவோட அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த ரூமில் வந்துட்டு தூங்கணும், யாரெல்லாம் தூங்கணும் அப்படின்றது இவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு ராதிகாவோட அவங்க அம்மாவையும் மையவையும் வந்துட்டு ஹாலில் வந்துட்டு படுக்க சொன்னதும் வந்துட்டு ராதிகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதனாலே வந்துட்டு எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியில் துரத்திடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ராதிகா அவங்க அம்மா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ராதிகா வந்து கோபிக்கிட்டே வந்துட்டு சைலண்டாக சொல்லிட்டாங்க, உங்கள் அம்மா வந்து 2 நாளைக்குள்ளே இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் நானும் வந்துட்டு அம்மா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா வந்துட்டு ஈஸ்வரி பாட்டியை ரொம்பவே வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் என்ன பண்ணாலும் என்ன எதுன்ட்டு பாக்கியாமல் வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டியை வந்துட்டு மிஸ் பண்ணுற ஃபீல் வந்துட்டு தாத்தாவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு மன ஆறுதல் வந்துட்டு படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எழில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டாரு. இன்னும் வந்துட்டு ப்ரொடியூசர் வந்துட்டு பார்த்துட்டு கதை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு படத்தில் வந்து கமிட் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனிக்கும் செல்லியின் கடையில் வந்துட்டு ஒரு நல்ல பாண்டிங் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மாட்டினது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி தான். யார்கிட்ட மாட்டிருக்காங்க அப்படின்னா ராதிகாவோட அவங்க அம்மா கிட்ட. சும்மா விடுவாங்களா? உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி